ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 25, 26. பின்னும் ஆதாம் தன் மனைவி அறிந்தான். அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள். சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான். அவனுக்கு ஏனாஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். இந்த ஆபேல், காயின் கொலை செய்த ஆபேல் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை, கர்த்தருக்கு சிறந்த ஒரு காணிக்கை, கர்த்தருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவன் ஆண்டவரை தொழுது கொண்ட நாட்கள். அதுக்கு பின்பதாய் ஆபேலை கொலை செய்யப்பட்ட பின்பதாய் ஆராதனை முறைகள் ஆண்டவருக்கு விரோதமா நிறைய நடந்தது. ஆனால் மீண்டுமாய் ஏவாள் ஒரு குமாரனை பெறுகிறார். அதை சொல்லும்போது சொல்றார், ஆபேலுக்கு பதிலா எனக்கு ஒரு ஆண்டவர் கொடுத்ததுனால சேத்துன்னு வைக்கிறார். இந்த சேத்தோடைய காலகட்டங்கள் தாண்டும் பொழுதுதான் ஏனாஸ் பிறக்கிறார். சேத் மூலமா அவனுடைய நாட்கள் தான் மீண்டுமாய் ஆபேலுடைய நாட்கள் நினைவு கூறப்படுகிறது. அங்கே கர்த்தரை தொழுது கொள்கிறார்கள். ஆனால் இந்த காலகட்டங்களே ஆண்டவர் நமக்காய் ரத்தம் சிந்தி மறித்து நமக்காய் மீண்டுமாய் உயிரோடு எழுந்திருக்கிறபடினாலே நம் ஆண்டவரை தொழுது கொள்ள கடமைப்பட்டுக்கிறோம். ஆமென். நாம் தேவனை தொழுது கொள்வோம், தேவனை ஆராதிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Thank you and God bless you.